வணக்கம் மக்களே, நம்ம ஃப்ரிட்ஜ் ஃபிஷ் டேங்க் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் நிறைய கப்பி குட்டியெல்லாம் கொண்டு வந்து தூக்கி போட்டிருந்தேன். அதை பிரித்து கொண்டு வந்து அந்த பெரிய மீனெல்லாம் போட்டு வச்சுருந்தப்ப நிறையா அது குட்டி மேலே குட்டியாக போட்டுருச்சு. அந்த வாய்க்கால் வழியில் போய் அப்படியே அந்த நிறைய பிடிச்சிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த கப்பீஸ் குட்டி தான் இதெல்லாம். இதில் இருக்கிறது வந்து அந்த நிறைய பிரசவம் பார்த்த மீனெல்லாம் இருந்துச்சுங்க. அந்த பிரசவம் பார்த்த மீனை மட்டும் தனியாக கப்பில் பிடிச்சி போட்டேன். மீதி இது வந்து இப்போ குட்டி போட போகுது. இது ஒன்று மட்டும்தான் இப்போ பெண்டிங்கு, இன்னும் இருக்குது. அது நாளைக்கு வந்து நம்ம ஃபிஷ் டேங்கில் போய் நம்ம பார்ப்போம். இந்த மீனுக்கு தான் நம்ம பிரசவம் பார்க்க போகிறோம் அப்படின்னு டைலாக் விட மாட்டாங்க, ஏன்னா அதுவே குட்டி போட்டுரும். இதே போல் இந்த சிவப்பு கலர் மோலி, ரெட் மோலி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, வால் கருப்பு, அது இருந்துச்சு. 1 மாதம் குட்டிங்க இது. ஆனால் பார்த்தாக்க கப்பீஸ் இப்போ தான் குட்டி போட்டுச்சு, ஒரே வாரத்தில் பெருசாகிடுச்சு. அது இன்னும் பெருசாகுது ஆகிக்கிட்டே இருக்குதுங்க. அது ஒரு 15 குட்டி என்னமோ போட்டுச்சுங்க. நம்ம ஃப்ரிட்ஜ் ஃபிஷ் டேங்க் வந்து என்ன தான் பண்ணாலும் கலர் பச்சை கலராகவே இருக்குது. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா சத்தியமாக எனக்கு தெரியாதுங்க. நிறையா மீன் இருக்கிறனால அப்படி வருதா, இல்லை பக்கத்தில் செடி இருக்கிறனால அப்படி வருதான்னு என்னன்னு தெரியலைங்க. அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் அப்படியே கமெண்டில் சொல்லுங்கள்.